இன்றைக்கி கெனைன் டிஸ்டம்பர் ரெக்கவரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இவன் பேர் கருப்பு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இவனை பற்றின ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி நம்மக்கிட்ட வந்தால் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. மார்னிங் ரொட்டீனாக இவனை பாத்ரூம் கவுத்து விடுவோம். அன்றைக்கும் அதே மாதிரி போயிட்டு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துட்டு ஆக்டிவாக தான் இருந்தான். எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டு மதியானம் போல் வந்திருந்தாங்க. அவங்க தான் பார்த்துட்டு இவன் எந்திரிக்கவே இல்லைன்னு சொன்னதும் ஷாக் ஆயிடுச்சு. ஓடி வந்து பார்த்தா அவனால் நகரக்கூட முடியல. அவனுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமும் வச்சு பார்த்துட்டோம். சுத்தமாகவே அவனால் ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியல. சரி டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. டாக்டர் பார்த்துட்டு கெனைன் டிஸ்டம்பர்னாரு. அப்படின்னா என்னென்னு கூட எங்களுக்கு அப்போ ஐடியா கிடையாது. இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ். நிறைய டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவனை ஐசோலேட் பண்ணிக்கோங்கன்னாங்க. வெளியில் மேபி போகிறப்ப வேறு டாக்ஸ்க்கு இருந்திருக்கும். அது சாப்பிட்ட மிச்சத்தையோ இல்லைனா காஃப் ஸ்னீஸ் பண்ணுறப்ப பக்கத்தில் இருந்திருப்போம், அதான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நாங்கள் இது கேட்டதும் எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, மனசே கேட்கல. செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு வேறு டாக்டர்கிட்டையும் நாங்கள் போய் கேட்டோம். அவரும் இதே தான் சொன்னார். ஓப்பனாகவே இதனால் லைஃப் ஸ்பேனுக்கு அவனுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டோம். லைஃப் ஸ்பேனுக்கு பாதிப்பு இருக்காது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு தான் பாதிப்பு இருக்கும். நாங்கள் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் நடக்கிறது சுத்தமாகவே போயிடும். நரம்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்களுக்கு கஷ்டமாக போச்சு, தாங்கவே முடியல. இது க்யூரபிளுக்கு ரொம்ப ரேர்னாங்க. நாங்கள் ஆனால் ஹோப்பே விடலை. அவனை இந்த டைமில் குழந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். காலுக்கு ஃபிசியோ பண்ணோம். 24/7 அவன் கூடவே தான் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆயில் போட்டு விட்டோம், குளுக்கோஸ் கொடுத்தோம், ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே சிரிஞ்ச் மூலியமாக அவனுக்கு வந்துட்டு கொடுத்தோம். ஃபைனலி மெடிசனையும் மீறி நம்மளோட அன்பு இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் இப்படி ஓடி ஆடி நடந்து வரப்போ ஏதோ மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி இருந்துச்சு, ஹாப்பியாக.